கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த காலவெளியில உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது கர்த்தர் எனக்கு கொடுத்த பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். ஆண்டவர் தாமே நம்மோடு கூட இடைபடுவாராக. யோபுவின் புஸ்தகத்தை திருப்புவோம். யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கிறேன். யோபு 37:5. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர். கிரகிக்க கூடாத காரியம் அப்படின்னா நாம யூகிக்க முடியாத, நாம் யோசிக்க கூடாத, நம்முடைய நினைவுக்கு அப்பாற்பட்டது, நம் யோசனைகளுக்கு அப்பாற்பட்டது, இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு பெரிய காரியத்தை அவர் செய்கிறவர். என்னைக்கும் அப்படிதான் நமக்கு ஆண்டவர் செய்கிறார். எப்பொழுதும் நம்ம நினைவு ஒண்ணு, அவரு ஒண்ணு செய்வார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உன் நினைவு என் நினைவுகள் அல்ல. நீ நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிறது இல்லை, நீ சிந்திக்கிற மாதிரி நான் சிந்திக்கிறது இல்லை, நீ யோசிக்கிற மாதிரி நான் யோசிக்கிறது இல்லை. ஏன்னா அவர் நாம் கிரகிக்க கூடாத காரியங்களை, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிற உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆச்சரியமானதை அவர் செய்வார். அந்த வசனத்துல நீங்க 37ஆம் அதிகாரத்துல 22-23 நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆகாய மண்டலத்துல பிரகாசிக்கிற சூரியன் முதலாய் ஒருவரும் நோக்கி பார்க்க கூடாத தேவனிடத்திலே பயங்கரமான மகத்துவம் உண்டு. சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர். அவர் மகா நீதிபரர். அவர் ஒடுக்க மாட்டார். பைபிள் என்ன சொல்லுகிறது? அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர். வல்லமையிலும் ஞானத்திலும் நியாயத்திலும் நியாயமாக நமக்கு உத்தரவு கொடுப்பதில் அவர் பெரியவர், பெருத்தவர். அவர் வல்லவர் என்று பைபிள் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட வல்லவர்? கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆச்சரியமான காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் கிரகிக்க கூடாத காரியத்தை அவர் செய்கிறார். வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு நியாயம் இல்லாத காரியங்களை நம்ம ஆண்டவர் செய்யறதில்லை. நியாயமானவைகளை அவர் நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். அவருடைய கரத்துல பொய் புரட்டு இல்லை, நீதி நியாயம் இருக்கிறது. ஏசாயா 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவது என்பீர்கள். மகத்தான காரியத்தை, கிரகிக்க கூடாத காரியத்தை. அப்ப தேவன் நமக்கு செய்கிற காரியம் எப்படிப்பட்ட காரியம் செய்யறாரா? கிரகிக்க கூடாததை செய்கிறார். மகத்தான காரியத்தை ஆண்டவர் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஏசாயா 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பினால் 28-29வது வசனம், இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாயிருக்கிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமானவர். தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் மகத்துவமான கிரியைகளை செய்கிறது மாத்திரமல்ல, அவருடைய ஆலோசனையில் அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட வல்லவர் தெரியுமா? ஆலோசனையில் வல்லவர். இன்னைக்கு நம்முடைய ஜீவியத்துல எல்லா விதத்திலையுமே ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தருகிறார்.
சிறிதாகிலும் பெரிதாகிலும் ஆலோசனை தந்து நம்மளை நடத்துகிறார். அவர் ஆலோசனை இல்லாமல் நாம் எதையும் செய்ய முடியாது. சின்னதா இருந்தா கூட அவர் தான் நமக்கு எல்லாமே ஆலோசனை தருகிறார். இதை செய், இதை செய்யாத. தேவன் ஜெபத்துல நமக்கு ஆலோசனை தருகிறார். இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அவருடைய ஆலோசனைகள் மிக மிக முக்கியமானவைகள். அவருடைய ஆலோசனைகள் பெரியவைகள். அவருடைய ஆலோசனைகள் நிரந்தரமானவைகள். பைபிள் சொல்லுகிறது, ஆலோசனைக்காரர் அநேகரானால் தேசத்திலே சுகம் உண்டாயிருக்கும்னு சொல்லிருக்கிறது. ஆலோசனை இல்லாத இடங்கள்ல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். அப்போ ஆலோசனை மிக அவசியம். ஆலோசனை தேவன் எப்படி தருகிறார்? நம் ஜெபத்திலே தருகிறார், நாம் வேதம் வாசிக்கும் போது தருகிறார், நம் ஊழியரோடு பேசும்போது நமக்கு தருகிறார், ஊழியக்காரர் மூலமாய் நமக்கு ஆலோசனை தருகிறார். அருமையான தேவன் இப்படி தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் தருகிறார், சொப்பனங்களின் மூலமாய் தருகிறார், ஸ்தோத்திரம் வெளிப்பாடுகளின் மூலமாய் தருகிறார், தரிசனத்தின் மூலமாய் தருகிறார். அப்ப தேவன் நமக்கு ஆலோசனை தருகிற கர்த்தர். அவர் ஆலோசனையில் மகத்துவம் உள்ளவர், வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர், மகத்தானவைகளை செய்கிறவர், கிரகிக்க கூடாதவைகளை செய்கிறவர். அப்போ வேதம் நமக்கு அப்படித்தான் சொல்லுகிறது. ஏசாயா 28:27 வசனம் சொல்லுகிறது, உளுந்து அதாவது எவ்வளவு தெளிவா வேதம் சொல்லுகிறது பாருங்க. உளுந்து தூளாத்திலே போரடிக்கப்படுகிறதில்லை, சீரகத்தின் மேல் வண்டியின் உருளைகளை சுற்றி விடப்படுகிறதும் இல்லை. உளுந்து கோலினாலும் சீரகம் மிலாரினாலும் அடிக்கப்படும். பைபிள் சொல்கிறது, அப்பத்துக்கும் தானியம் இடிக்கப்படும், இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறதில்லை. அவன் தன் வண்டிகளின் உருளைகளை அதை நசுக்குகிறதும் இல்லை, தன் குதிரைகளால் அதை நொறுக்குகிறதும் இல்லை. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாயிருக்கிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமானவர். பைபிள் சொல்லுகிறது பாருங்க, உளுந்து தூளத்தாலே போரடிக்கிறதும் இல்லை. வேதம் எழுதி எத்தனை வருஷங்கள் ஆகிறது? பல ஆயிரம் ஆண்டுகள். ஆனா வசனம் சொல்லுகிறது, ஒரு உளுந்து அத உடைப்பதற்கு எல்லா ஊர்களையும் நீங்க விவசாயம் தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரியும். ஊர்கள்ல பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணவங்க அந்த உளுந்தெல்லாம் எடுத்து கொண்டு போய் ரோட்ல போடுவாங்க. வாகனங்கள்ல அது போகும்போது வரும்போது அது ஏத்திட்டு போகும். அத கோலினால தட்டி அதை அடிச்சு எடுப்பாங்க. பைபிள் சொல்கிறது, பெரிய பெரிய பொருட்களை ரோட்ல போடுவோம். மக்காச்சோளம், அப்புறம் நல்ல பெரும் பொருளா இருக்கிறதெல்லாம் வெளியில போடுவாங்க. ஆனா சீரகம், உளுந்து இதெல்லாம் கோலினாலே அடிப்பாங்களாம், மிலாற்றினாலே அடிப்பாங்க. சீரகத்தை சீரகம் ரொம்ப சின்ன பொருள், அத மிலாற்றினாலே சின்ன தட்டையினாலே அடிப்பாங்க. உளுந்த குச்சியினாலே அடிப்பாங்க. அதான் சொல்றாரு, உளுந்த ஒரு லாரியை வச்சு ஏத்துறது இல்ல, சீரகத்தை ஒரு பெரிய புல்டோசரை வச்சு ஏத்துறது இல்ல. ஏன்னா எதை செய்யணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு ஆலோசனை தந்திருக்கிறார். கோலினால் அடிக்கணும், மிலாற்றினால் அடிக்கணும். அப்ப தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் ஆலோசனையில் வல்லவராய் இருக்கிறார். நீங்க என்ன செய்யணும்ன்றத அவர் உங்களுக்கு ஆலோசனை தந்து நடத்துகிறவர். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமானவர். எப்படி ஆலோசனை? மனுஷனுடைய ஆலோசனை என்ன? மனுஷனுடைய ஞானம் என்ன? மனுஷன் திராட்சை ரசத்துல தண்ணியை ஊத்துவான். அவனுடைய மென்டாலிட்டி, அவனுடைய மூளை, அவன் அறிவு அப்படித்தான். திராட்சை ரசத்துல தண்ணியை ஊத்தி விட்டுருவான். ஆனா தேவனுடைய அறிவு, தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய ஞானம் எப்படின்னா தண்ணீரை திராட்சை ரசமா மாத்துவார். அப்ப நம்முடைய புத்தி என்ன? திராட்சை ரசத்துல கொஞ்சம் தண்ணி ஊத்திடுவோம்.
ஆனா தேவனுடைய ஞானம் ஆலோசனை எப்படி? வெறும் தண்ணீரை திராட்சரசமா மாத்துவார். இது தேவனுடைய ஞானம், அவருடைய ஆலோசனை. உங்க ஜீவியத்துல ஆண்டவர் செய்யற காரியம் அதுதான். நம்ம ரொம்ப சீப்பா நடந்துக்குவோம், ஆனா ஆண்டவர் நம்முடைய விஷயத்துல ரொம்ப கவனமாக, ரொம்ப ஆச்சரியமாக, ஆலோசனையில் வல்லவராக நமக்கு அவர் காணப்படுகிறார். அருமை தேவ பிள்ளைகளை, யோசனை செய்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்த போது அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் பெரிய பெரிய மிருகங்களையும், ஒரு புலி, கரடி, சிங்கத்தை அனுப்பியிருக்கலாம். ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு பெரிய சிங்கத்தை அனுப்பியிருந்தா ஜனங்கள் பயந்திருப்பாங்க. யானைய, வெறி பிடிச்ச யானைய அனுப்பியிருந்தா பார்வோன் பயந்திருப்பான். அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா தேவன், அவர் ஆலோசனையில் பெருத்தவர், வல்லமை உள்ளவர், செயல்களில் மகத்துவம் உள்ளவர். அவர் பெரிய யானையும் சிங்கத்தையும் புலியையும் அனுப்பல, சாதாரண ஒரு பேனை அனுப்பி பார்வோனுக்கு கலக்கத்தை உண்டாக்கினார். அவர் ஆச்சரியமானவர் ஆலோசனையில். அவர் ஆலோசனை போல யாரும் சொல்ல முடியாது. அவர் சொல்ற ஆலோசனை போல யாருமே எது செய்ய முடியாது. அவர் மாதிரி ஆலோசனை கொடுக்கறதுக்கு இந்த உலகத்துல யாரும் கிடையாது. பெரிய பெரிய மிருகங்களுக்கு பயப்படாத ஜனங்களை ஒரு சின்ன பேனுக்கு பயந்து நடுங்கி, போதும் சாமி, தயவு செய்து நீங்க கிளம்புங்க, உங்க தேவனை ஆராதிக்கிறதுக்குன்னு சொல்ற அளவுக்கு வச்சிருப்பாருன்னா அவர் செயல்களில் மகத்துவம் உள்ளவர். செயல்களிலே மகத்துவம் உள்ளவர். பைபிள் சொல்லுது, அவர் வல்லமையில் மகத்துவம் உள்ளவர். வல்லமை, பயங்கரமான, அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். யாத்ராம் 15ஆம் அதிகாரம் நீங்க ஃபுல்லா வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வருவதற்கு அவர்களுக்கு அற்புதமா நடத்தின 3 காரியம். மேகத்தை அனுப்பினார், காற்றை அனுப்பினார், தண்ணீரை அனுப்பினார். ஏன் மேகம், காற்று, தண்ணீர்? இதை நம்ம யோசித்து பார்த்திருக்கோமா? இந்த மேகமும் காற்றும் தண்ணீரும் நீங்க பிடிச்சு வைக்க முடியாது, உங்க கைக்குள்ள போட்டு அடக்க முடியாது. ஏன்னா அது கைக்குள்ள அடங்காது. மேகத்தை உங்க கையில பிடிச்சி சேர்த்து வைக்க முடியாது. தண்ணி உங்க கையில அள்ளி பத்திரப்படுத்த முடியாது. காற்றை உங்க கைக்குள்ள அடக்கி வைக்க முடியாது. இந்த 3ஐயும் வச்சுதான் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். ஏன்னா அவர் வல்லமையில் மகத்துவம் உள்ளவர். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய ஜீவியத்துல அவர் அவருடைய வல்லமையை காண்பித்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவருடைய வல்லமையினால இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தது போல உங்களையும் கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்த போகிறார். யோசனை பண்ணி பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வர்றாங்க. பின்னாடி பார்வோன் சேனைகள் விரட்டி கொண்டு வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் முதல் சந்தித்த பிரச்சனையே ஒரு பெரிய கடல், செங்கடல் அவர்கள் முன்பதாக இருக்கிறது. எப்படி செங்கடலை மேற்கொள்கிறது, எப்படி செங்கடல் தாண்டுவது, செங்கடலை எப்படி தாண்டி வெளியே போவது, யோசிக்க முடியாத ஒரு காரியம், புரிந்து கொள்ள முடியாத புதிராய் இருக்கிறது. ஆண்டவர் தான் வெளியே வர சொன்னாரு, உன்னை நான் காப்பாத்துவேன்னு சொன்னாரு மோசையை கொண்டு. ஆனால் கடல் அருகிலே வந்து இனி அவ்வளவுதான், எல்லாம் முடிந்தது என்று இஸ்ரவேல் ஜனங்கள், மோசே அனைவரும் நினைக்கிற சூழ்நிலை வந்தது. ஆனால் ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, உன் கையில என்னப்பா இருக்கு? கோலை எடுத்து நீட்டின உடனே செங்கடல் 2ஆக பிளக்கிறது. 2ஆய் பிளந்த உடனே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வனாந்திரத்துல நடந்து வருகிறது போல நடந்தார்கள். சத்திய வேதம் கூறுகிறது, அவர்கள் கால் நனையாமல் நடந்து போனார்கள். அவர்கள் கால் வீங்கவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் நடந்து போனார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. வனாந்தரம் போல இருந்ததாம். எப்படி அப்படி இருந்தது? காஞ்சு போயிருச்சான். அவங்க கால் நனையலன்னு பைபிள் சொல்லுது. ஒரு கடலை 2ஆ பிரிச்சா அந்த கடல் எப்படி இருக்கும்? சேரும் சகதியுமா இருக்காதா? கடல் தண்ணி பல வருடங்களாக தண்ணீரினால் சூழ்ந்திருக்கிற ஒரு இடம் சேரும் சகதியுமா இருக்காதா? கடற்கரையில கடலுக்குள்ள பாசி இருக்காதா? பூச்சிப்பட்ட இருக்காதா? முள் இருக்காதா? கல் இருக்காதா?
சுப்பிகள் இருக்காதா? கடலுக்குள்ள இருக்கிற அந்த கல்லுகளும் சுப்பிகளும் இருக்காதா? நத்தைகள் இருக்காதா? அந்த மீனுடைய முள்ளுகள் இருக்காதா? ஆனால் பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் உலர்ந்த தரையை போல கடந்தார்கள். அவர்கள் ஒரே ஒரு காற்றை கர்த்தர் வீச பண்ணினார். அது வீசின உடனே அந்த கடல் வனாந்தரம் போல காய்ந்து போனது. அவர்கள் கால் நனையவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் பயன்படுத்தின விதங்கள் என்ன? அவர் காற்றை அனுப்பி கர்த்தர் அதை காய்ந்து போக பண்ணினார். தரையை காய்ந்து போக பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தி போக தேவன் செய்த காரியம். அவர் வல்லமையில் மகத்துவம் உள்ளவர், வல்லமையில் பெரியவர். அவன் சோத்திரம். அவர்கள் கால் நனையாமல், கால் வீங்காமல், ஒரு சொட்டு தண்ணி கூட படாமல், கால் நனையாமல் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து செங்கடலை தாண்டும்படி கர்த்தர் கிருபை தந்தார். ஒருவேளை இந்த கால வேளையில முடியாத பிரச்சனையோடு, தாண்ட முடியாத ஒரு பெரிய பிரச்சனையோடு, பெரிய போராட்டத்தோடு இந்த ஜெபத்தில் நீங்கள் இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ நனையாமல் நடக்க, கால் வீங்காமல் நடக்க, தாண்ட முடியாது என்று நினைத்த பிரச்சனைகளை தாண்டுவதற்கு தேவன் ஒரு காற்றை அனுப்பி உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இந்த ஜெபத்துல ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை உங்களுக்கு செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். காரணம், அவர் வல்லமையில் மகத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் வல்லமையில் மகத்துவம் உள்ளவர். உங்களால முடியாது, உங்களுக்கு அந்த திராணி இல்லை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று உங்கள் நாவுகள் அறிக்கையிடும்படி கர்த்தர் விரும்புகிறார். என்னால முடியாதுதான்ப்பா. ஆனா கர்த்தர் ஒரே ஒரு காற்றை அனுப்பினால் அந்த கடல் ரெண்டாக பிரிந்த இடத்துல காய்ந்த தரையை போல நடக்க பண்ணுவார். வல்லமையில் பராக்கிரமசாலி, வல்லமையில் மகத்துவம் உள்ளவர். இன்னொன்னு உங்களுக்கு தெரியுமா? வல்லமையில மகத்துவம் உள்ளவர்னு எப்படி நீங்க சொல்ல முடியும் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட குதிரையோ, மாட்டு வண்டியோ, ரதங்களோ இல்ல. ஆனா எகிப்தின் சேனைகள் எல்லாம் ரதத்துல வருது, குதிரையில விரட்டிட்டு வராங்க. என்ன 50 கிலோமீட்டர் தாண்டியா இருக்காங்க? கிடையாது. மிஞ்சி போனா ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்குள்ளதான் அவங்களுக்கு இவங்களுக்கு டிஸ்டன்ஸ் இருந்திருக்கும். அவ்வளவுதான். அப்படிதான் இருந்திருக்கணும், வேற இல்ல. இல்ல ஒரு 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 50 கிலோமீட்டர் கூட இருந்துட்டு போகுது. நடந்து போறவங்களை பிடிக்க முடியாதா? யோசனை பண்ணி பாருங்க. ரதத்துல விரட்டிட்டு வந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் பிடிக்க, தொட, பார்க்க முடியல. காரணம், வல்லமையில் பராக்கிரமம் உள்ளவர். நாள் முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்களை விரட்டினாலும் அவர்களை ஒன்னால தொட முடியாது. ஏன்னா கர்த்தருடைய வல்லமை, சர்வ வல்லவருடைய வல்லமை இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தது. இந்த காலவேளையில உங்களோடு தேவன் பேசுகிறார். அருமை தேவ ஜனமே, அருமையான சகோதரியே, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். சத்துரு பிடிச்சிருவானோ, பிள்ளைகளை கொண்டு போயிருவானோ, பிள்ளைகள் நம்ம கைவிட்டு தாண்டி போயிருமோ, குடும்பம் இப்படி போயிருமோ, அப்படியோ இப்படியோன்னு பயந்துகிட்டு இன்னைக்கு இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல, உன் குடும்பமும் பிள்ளையும் கணவனும் கைவிட்டு போகாது. காரணம், எதிரி ரதத்துல வந்தாலும் உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை உன்னோடு கூட இருக்கிறது. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் படுகளவும் கிடையாது. சங்கீதம் உபாகமம் 33:29 சொல்லுது, கர்த்தர் எனக்கு கேடகமும் கர்த்தர் எனக்கு பட்டயமுமா இருக்கிறார். கேடகமும் பட்டயமும். யோசனை பண்ணி பாருங்க. கேடயம் எதுக்கு? பட்டயம் எதுக்கு? கேடயம் அடிக்க வருகிறதை தடுப்பது, பட்டயம் வெட்டி வீழ்த்துவது. ஆண்டவர் சொல்றாரு யாத்திராம் 14:14, நீங்கள் சும்மா இருங்கள், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். அவர் யுத்தம் பண்றாராம், நீ சும்மா இரு. ஏன் அப்படின்னா, அவரு எல்லாத்தையும் சத்துருவை வெட்டி வீழ்த்துறது அவரு வேலை. ஆண்டவர் சொல்றாரு, நீ சும்மா இரு, நான் தடுக்கிற கேடகமாவும் இருப்பேன், உன் எதிரியை வீழ்த்துகிற பட்டயமாவும் இருப்பேன். அவர் தான் பட்டயம், அவர் தான் கேடகம், அவர் தான் பாதுகாப்பார், அவர் தான் தாக்குவார். உன்னை தொடுகிறவனை தாக்குவதும் அவர்தான், உன்னை தாக்க வருகிறவனை தடுக்கிறவரும் அவர்தான், தடுப்பதும் அவர்தான், தாக்குவதும் அவர்தான். ஏன்னா அவர்
வல்லமையில் மகத்துவம் உள்ளவர். அவர் வல்லமையில் மகத்துவம் உள்ளவர். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை தாண்டி வெளியே போயிட்டாங்க. பார்வோனின் சேனை பின்தொடர்ந்து வருது. அவர்கள் கடல்ல வந்து நிக்கிறாங்க, வெளியே வர போறாங்க. ஆண்டவர் மோசே உன் கையை நீட்டலான்னு சொல்லல, ஒரே ஒரு காற்றை அனுப்பினார். கடல் அவர்களை மூடி போட்டது. காலவேளையில வல்லமையில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, வல்லமையில் பராக்கிரமம் உள்ளவர் உங்களுக்காக காற்றை அனுப்ப, உங்களுக்காக தண்ணீரை பிரிக்க, உங்களுக்காக மேகத்தை அனுப்ப கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். மேக ஸ்தம்பம் மத்தியான நேரத்துல வெயில்ல அவர்கள் வனாந்தரத்துல பிரயாணம் பண்ணும்போது அவர்கள் எந்த களைப்பும் இல்லாமல் போவதற்கு கர்த்தர் மேகத்தை கட்டளையிட்டார். வேதம் சொல்லுகிறது, மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றினார். இந்த காலை ஜெப நேரத்துல தேவ பிள்ளையே, உனக்காக கட்டளையிடுகிறவர், உனக்காக பாதுகாப்பை அனுப்புகிறவர், உனக்காக சகலத்தையும் செய்ய வல்லவர், அனைத்தையும் செய்து ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் பட்டயமாக இருப்பார், அவர் கேடகமாகவும் இருப்பார், அவர் காற்றாக இருப்பார், அவர் தண்ணீராய் இருப்பார், அவருடைய வார்த்தையாய் இருப்பார், அவர் யுத்தங்களை செய்கிற வல்ல தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அதனாலதான் உங்களுக்கு நான் சொல்றேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. வல்லமை உள்ள கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கோலியாத்தை வீழ்த்துவதற்கு பெரிய ஆயுதம்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. பெரிய ஆயுதம் எல்லாம் துப்பாக்கியும் வீட்டியும் வீச்சருவா வேலுக்கம்பும் தேவையே கிடையாது. தாவீது எதையுமே எதிர்பார்க்கல. ஆற்றுக்குள்ள இறங்கி ஒரே ஒரு கல்லை 5 கல் எடுத்தான். அந்த 5ல 1 எடுத்து குறிபார்த்து அடிச்சான். அவன் உடம்பு முழுவதும் ஆயுதங்களால் தரிக்கப்பட்டிருக்கிறது. தடுப்பதற்கு அனைத்து அவ்வகாரணங்களையும் போட்டிருக்கிறான். ஆனா நெத்தியில மட்டும் ஒண்ணும் இல்ல. கரெக்டா நெத்தி பொட்டுல அடிக்கிறதுக்கு ஞானத்தை தந்தவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். உங்க சத்துரு எவ்வளவு பெரிய ஆளா கூட இருக்கட்டும், கவலைப்படாதீங்க. அதை வீழ்த்துவதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் தருகிறார். உங்களுக்கு தான் பலன் தருகிறார். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஆண்டவருக்கு உண்மையா ஓடுங்க. உங்க சத்துருவெல்லாம் வீழ்த்துறதுக்கு தேவன் பலன் தர, பதில் தர வல்லவராக இருக்கிறார். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, சர்வ வல்லவர், அவர் வல்லமையில் பராக்கிரமம் உள்ளவர். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். வல்லமையில் பராக்கிரமம் உள்ளவர். 2வது சங்கீதம் 36:7 சொல்லப்பட்டிருக்கு, அவர் கிருபை அருமையானது. அவர் கிருபையில பராக்கிரமசாலி, கிருபையில வல்லவர், அவர் வல்லமையுள்ள தேவன். நீங்க இன்னைக்கும் நீங்க நிக்கிறீங்க, எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கீங்க, எவ்வளவோ தேவனுக்கு விரோதமான காரியம் செஞ்சிருக்கீங்க. இன்னும் ஆண்டவர் உங்களை மன்னிச்சு ஏத்துக்கிறாருன்னா அவர் கிருபையில் பராக்கிரமம் உள்ளவர். ஒரு நாள் உங்களை மறக்கிறது இல்லை. நீங்க கர்த்தருக்காக கொடுத்த காணிக்க, நீங்க கர்த்தருக்காக ஓடின ஓட்டம், நீங்க அலைஞ்ச அலைச்சல், நீங்க ஊழியரை கனம் பண்ணது, கர்த்தருக்காக நீங்க முழங்காலிட்டு ஜெபிச்சு கண்ணீர் சிந்தி கர்த்தரை ஆராய்ச்சது, எங்கேயோ இருந்து வந்த நீங்க கர்த்தரை உறைவிடமாக கொண்டு அவருக்கு உண்மையா இருக்கிறத பார்த்திருக்காரு பார்த்தீங்களா? அதனால அதெல்லாம் உங்க நன்மையானவைகளெல்லாம் நினைச்சு பார்த்து கிருபையில் மகத்துவம் உள்ளவராக உங்களுக்காக நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 3வது யோபு 37:23 சொல்லுது, அவர் நியாயத்தில் மகத்துவம் உள்ளவர். உங்களுக்கு நியாயம் செய்யறார், உங்களுக்கு நியாயம் செய்யறார். மனுஷன் நியாயம் செய்ய மாட்டான். உங்க கணவன்கிட்ட நியாயம் கிடைக்காது, உங்க மனைவிட்ட உங்களுக்கு நியாயம் கிடைக்காது, உங்க பிள்ளைகள்கிட்ட உங்களுக்கு நியாயம் கிடைக்காது. ஆனா கர்த்தர் சொல்றார், நான் நியாயத்துல மகத்துவம் உள்ளவன், உனக்கு நியாயம் செய்யறேன்ப்பா, உன் பக்கம் நான் நிக்கிறேன். உலகமே அடுத்தவங்க பக்கம் நிக்குது, தனிச்சு விடப்பட்டிருக்கீங்களா? நான் கவலைப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களுக்கு நியாயமாக காரியங்களை செய்யறார். பைபிள் சொல்லுகிறது, தேவரே என் விளக்கை ஏற்றுகிறேன், என் இருளை வெளிச்சமாக்குகிறேன். கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்கிறார். உலகத்துல உங்களுக்கு நியாயம் இல்லாம இருக்கலாம், என்ன செஞ்சாலும் உங்க பக்கம் நியாயம் வெளிப்படலைன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா நியாயத்தை வெளிப்படுத்துகிற ஒரு கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, உன் நியாயத்தை பட்ட பகலை போல ஆக்குவேன், உன் நீதியை வெளிச்சமாக உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் ஆக்குவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கவலைப்படாதீங்க, உங்க நீதி ஒரு நாள் வெளிப்படும். கர்த்தர் உங்களுக்கு 3 விதத்துல இருக்கிறார். அவர் வல்லமையில் மகத்துவம் உள்ளவர், கிருபையில் மகத்துவம் உள்ளவர், நியாயத்தில்
மகத்துவம் உள்ளவர். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, சத்தத்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீரே மகத்துவம் உள்ளவராய் இருப்பீர். ஆண்டவரே, ஆச்சரியமானதையும் கிரகிக்க கூடாதையும் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். 7வது மாதம் முழுவதும் பாதுகாத்து வந்திருக்கிறீர். இந்த வாரத்துல புதிய மாதத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க போகிறோம். ஆண்டவர், இதுவரை நடத்தி வந்த கர்த்தர் இந்த மாதம் ஆண்டவர் கடைசி 2-3 நாட்கள்லையும் நீ சுமந்து தாங்கி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.